Hello friends, இந்த வீடியோல நம்ம create new file read only ஃபைலோட எக்ஸாம்பிள் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வேணும். என்னோட ஃபோல்டர்ல இருக்க டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் அந்த டெக்ஸ்ட் ஃபைல். நம்ம இதை தான் ரீட் பண்ண போறோம். நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். f1 is equal to open. இப்போ அந்த ஃபைல் நேமை கொடுத்துப்போம் ai.txt. ரீட் மோடுன்றதுனால R கொடுத்துக்கலாம். ai.txt இந்த ஃபைலை நான் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். print f1.read. இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் bringing the benefits AI. ஸோ ஃபுல் கண்டென்ட்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆகி இதையே நான் ரீட் 5 கொடுக்குறேன், சேவ் பண்ணிக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி சேவ் பண்ணுறேன். பாருங்க, ஆர்டிஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் ஆஃப் த 5 கேரக்டர் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ரீடு 5 கொடுத்தேன் இல்லையா. அடுத்தது இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணிக்கலாம். ரீட் லைன் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஆர்டிஃப் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 5 கேரக்டர் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாயிண்டர் இருக்குது. பாயிண்டர் அங்கேருந்து ரீட் லைன்றது ரிமைனிங் சென்டென்ஸை எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இதே ரீட் லைன்ஸும் கொடுக்குறேன். இருக்கிற எல்லா லைனையுமே ரீட் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஆர்டிஃப் அப்படின்ற ஃபஸ்ட்டு 5 கேரக்டர், ரிமைனிங் லைன் வந்து ரீட் லைன் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ரீட் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா லைனையுமே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கோட்ஸில் ஃபஸ்ட் லைன், நெக்ஸ்ட் லைன்றதுனால /n, அடுத்த லைன் /n, அடுத்த லைன் /n, இருக்கிற எல்லா லைனுமே டிஸ்பிளே ஆகிருக்கு. இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், சேவ் பண்ணுறேன். ரீடுன்றது எல்லா கண்டென்ட்டையுமே ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சிங்கிள் லைன் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அங்கே இருக்க கர்சர் ரீடு கொடுத்தோன்னே மீதி இருக்க லைன் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, ரீட் லைன், ரீட் லைன்ஸ், ரீடில் ப்ராக்கெட்டில் எவ்வளோ கேரக்டர் தேவையோ அந்த கேரக்டர் பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ இந்த ரீட் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு 5 கேரக்டர் டிஸ்பிளே பண்ணிச்சு. அந்த ஃபைல் பாயிண்டர் அதுக்கப்புறம் தள்ளி இருந்தது. மீதி இருக்கிறது இந்த ரீட் லைன் ஃபுல் லைனுமே நமக்கு டிஸ்பிளே ஆச்சு. ரீட் லைன்ஸ்ன்றது எல்லா லைனுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணோம் வித் /n. ஓகேங்களா. ஆனால் ரீடுன்றது மொத்த கண்டென்ட்டையுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஃபைல் பாயிண்டர் எங்கெங்கே மூவ் ஆயிருக்கோ அதுக்கேற்றாப்புல ரிமைனிங் கண்டென்ட் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் f1.read நான் ஃபஸ்ட்டே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு ஃபுல் கண்டென்ட்டும் ரீட் ஆகிட்டு கர்சர் லாஸ்டில் தான் இருக்கும். இருக்கும்போது நான் மற்ற எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா மீதி கண்டென்ட்டே இல்லாத காரணத்தால். இதை நம்ம சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே ரீடில் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. நம்ம ரீட் லைன்ஸ் கொடுத்ததுனால வெறும் ஜஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஸோ பாயிண்டர், ஃபைல் பாயிண்டர் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல இருக்கோ அதே போல் தான் ரீடிங் ஆப்ரேஷன் அப்ளை ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரைட்டிங் ஃபைல், அப்பெண்டிங் ஃபைல் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.